அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று எங்களுடன் தாயக களத்தில் இணைவதற்காக எங்களுடன் திருகோணமலையிலிருந்து திருமிகு திருமலை நவரத்னம் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் கதைக்க துவங்கி இருக்கிறோம். நல்லது நல்லது. பரவாயில்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏனென்றால் ஐயா நாங்கள் இப்போ இந்த கதைக்கிறதுக்கு எடுத்த விடயம் என்னென்னா சொன்னால், நேற்று 14 மே மாதம் 2026 2026ஆம் ஆண்டு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50வது ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. இந்த 50 ஆண்டுகளில் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு அடுத்த இளைய தலைமுறைக்காக மிக சுருக்கமாக அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய எப்போ எடுக்கப்பட்டது, எந்த காலகட்டங்கள், எந்த இடம், அதை பற்றியெல்லாம் சொல்லி இந்த 50 காலகட்டங்களில் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்று வரையும் அந்த வட்டுக்கோட்டை தீர்மான அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, அரசியல் தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை. அப்போ நாங்கள் இந்த 50 ஆண்டுகளை கடந்தும் ஒன்றும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இனி இந்த 50வது ஆண்டிலிருந்து நாங்கள் வேறு புதிய யுக்திகளை கையாள வேண்டுமா? எப்படி நாங்கள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அடைவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டும்? இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தனித்தமிழீழ கோரிக்கை என்பது இனி எதிர்காலத்தில் சாத்தியமா என்பதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் கதைப்போம். நீங்கள் முதல் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை தாங்க. அது வட்டுக்கோட்டை தீர்மானம் 76ஆம் ஆண்டு 14 மே மாதம் எடுக்கப்பட்டது. சுழிபுரம் வட்டுக்கோட்டை பன்னாகம் மெய்கண்டான் பாடசாலையில் தான் தந்தை செல்வா தலைமையில் கூடி தமிழ் தலைவர்கள் வந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அது பற்றி கூறி நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் ஐயா. நான் இப்ப கதைக்க துவங்கலாமா? ஓம் கதைங்கோ. வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தமிழர்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானம். உலகத்தில் பல பிரகடனங்கள், பிரபலியமான பிரகடனங்களுக்கு ஒத்த ஒரு தீர்மானத்தை 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்தில் வட்டுக்கோட்டை என்று சொல்லப்படுகிற தேர்தல் தொகுதிக்கு அருகில் இருக்கின்ற பன்னாகம் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காலம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காலம். காரணம், இலங்கையினுடைய பிரதமராக திருமதி சுரிமோவோ பண்டார் நாயக்கா அவர்கள் ஆட்சி செய்த இறுதி காலமாக, முடிவுறு காலமாக இருந்தது. அது மாத்திரமில்லை, 1972ஆம் ஆண்டு புதிய அரசியல் சாசனம் ஒன்றை உருவாக்கி அந்த சாசனத்தின் மூலம் தமிழர்கள் அல்லது சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுகின்ற நிலையை உருவாக்கிய ஒரு நிலையில்தான் இந்த 1976ஆம் ஆண்டு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காலப்பகுதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாற்றம் நடந்தது. எதிரும் புதிருமாக இருந்த தமிழ் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அதே மாதிரி மலையகத்தில் இருக்கின்ற தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவரை தொண்டமான் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி கிழக்கில் இருக்கின்ற கல்குடாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் நீதியமைச்சராகவும் இருந்த தேவநாயகம் கூட அதில் இணைந்திருந்தார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது தமிழர்களுக்கு உரித்தான ஒரு தீர்வாக இருக்க முடியும். அதை மீறிய வேறொரு தீர்வை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுயநிர்ணய அடிப்படையில் சுதந்திரமாக தமிழர்கள் வடகிழக்கில் வடகிழக்கை தாயகமாக கொண்டு வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தமிழீழம் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம், ஒரு விவகாரத்தில் நாங்கள் பூரணமான நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு போராட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மகா பிரசங்கத்தை தந்தை எஸ்.வி. செல்வநாயகம் அந்த இடத்தில், அதாவது பிரசங்கமாக, ஒரு பிரகடனமாக அதை வாசித்தார்.
வாசித்த வேளையில் மூனா சிவசிதம்பரம் தமிழ் காங்கிரசினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவரான மூனா சிவசிதம்பரம் விடையிட்டார், ஆமோதித்தார். இந்த சூழ்நிலை, அதாவது இந்த பிரகடனம் வருவதற்குரிய காரணங்கள், பின்னணி, வரலாற்று பின்னணிகள் பல இருந்திருக்கின்றன. குறிப்பாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 28வது அதாவது தேசிய சுதந்திர தினத்தை இலங்கை அரசாங்கம் கொண்டாட இருக்கின்ற நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தந்தை செல்வநாயகன் தலைமையில் கூடிய 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட்டவர்கள் ஒரு பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள். இந்த பிரேரணை என்னவென்றால், நாங்கள் இதுவரையில உங்களிடம் கோரி வந்த சமஷ்டி கோரிக்கையை நாங்கள் கைவிடுகின்றோம். எங்களுக்கு உரித்தான தீர்வு கிடைக்கப்பட வேணுமாக இருந்தால் அது தமிழீழமே. அந்த தமிழீழத்தை பெறுவதற்காக நாங்கள் போராட இருக்கின்றோம் என்று அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்ததுதான், அதாவது இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய அடிப்படையான ஆதங்கமாக நதி மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். இதை விட 1956ஆம் ஆண்டு, 1958ஆம் ஆண்டு, 72ஆம் ஆண்டு பல சம்பவங்கள், பல பேச்சுவார்த்தைகள்ல தமிழர்கள், தமிழ் தந்தைகள் தோல்வி கண்டிருக்கிறார்கள். வட்டமேச மகாநாடுல தோல்வி கண்டிருக்கின்றார்கள். பல ஒப்பந்தங்களை செய்து தோல்வி கண்டிருக்கின்றார்கள். பல சமாதான பேச்சுவார்த்தைகளை கண்டு தோல்வி இருந்திருக்கிறார்கள். இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்றால், 1972ஆம் ஆண்டுக்கு பின்பு சிவகுமாரன் தற்கொலை செய்து கொண்டது. 1974ஆம் ஆண்டு, அதாவது தமிழராட்சி மகாநாட்டில 12 தமிழர்கள் படுமோசமாக படுகொலை செய்யப்பட்டது போன்ற பல்வேறு காரணிகள், அகப்புற காரணிகள் இந்த தமிழீழம் என்று சொல்லப்படுகின்ற பிரகடனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நெருப்பான சூழ்நிலையை உருவாக்கிய ஒரு நிலையில்தான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், உதாரணமாக திருகோணமலையில் நடந்த மகாநாடு, மல்லாகத்தில் நடந்த மகாநாடு, யாழ்ப்பாணத்தில் நடந்த மகாநாடு, கொழும்பில் நடந்த மகாநாடுகளில் இந்த இளைஞர்கள் புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், உதாரணமாக இந்த விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன், அதே மாதிரி சபாரட்னம் போன்றவர்கள், இபிஆர்எல் போன்றவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழீழம் என்று சொல்லப்படுகின்றதை நீங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்ததன் நிமித்தம் தமிழ் தலைவர்கள், இது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது தமிழ் தலைவர்கள் 76ஆம் ஆண்டு, அதாவது இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நிலையில யாழ்ப்பாணத்தினுடைய பஸ் தரிப்பு நிலையத்துக்கு முன்பாக அவர்கள் இந்த மக்களை தூண்ட வேண்டும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நோட்டீஸை, அதாவது பகிஷ்கரிக்க வேண்டும், இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோட்டீஸை அனுப்பினார்கள். அதுல துரரட்னம் தொடக்கம் சிவசிதம்பரம் வரையில 6 பேர் மிக தலை சிறந்த செல்வநாயகம் ஐயா அதில கைது செய்யப்படவில்லை, கைது செய்து சிறை வைக்கப்பட்டார்கள். இதால இலங்கையில வடகிழக்கு மாத்திரமில்ல, உலகத்தில இருக்கிற தமிழர்கள் எல்லாம் பொங்கி எழுந்தார்கள். இவ்வாறான ஒரு அகப்புற சூழ்நிலையில தான் இந்த பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மட்னக்காட்டா மாதிரி ஒரு தலை சிறந்த பிரகடனம் மாத்திரம் இல்லை. இந்த பிரகடனத்துக்கு பின்புதான் விடுதலை என்று சொல்லப்படுகின்ற ஆயுத போராட்ட குழுக்கள், 36க்கு மேற்பட்ட குழுக்கள் வடகிழக்குல உருவாக்குறதுக்கு இந்த பிரகடனம் தான் முக்கிய காரணம். இதிலும் குறிப்பாக விடுதலை புலிசம் என்று சொல்லப்படுகிறது, இபிஆர்எல் என்று சொல்லப்படுகிறது, ஈரோஸ் என்று சொல்லப்படுகிறது, பெலோ என்று சொல்லப்படுகிற இயக்கங்கள் தொடங்குவதற்கும் இந்த பிரகடனம் ஒரு பின்னணி வகிச்சிருக்கிறது என்பது இதுல சுருக்கமாக. இன்னொரு கேள்வி என்னையா, இந்த பிரகடனத்தின் அடிப்படையில் தான் 77ஆம் ஆண்டு வந்த தேர்தலில் அந்த தேர்தல்ல நாங்கள், அதாவது தமிழீழம் தான் எங்களுக்கு இதற்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையிலே அந்த தேர்தலில் இந்த அங்கீகாரத்தை அவர்கள் பெற்றார்கள்.
அப்போ கிட்டத்தட்ட ஒரு மக்கள் மக்கள் வந்து இந்த பிரகடனத்துக்கான ஆணையை இந்த பிரகடனம் தேர்தலில் வழங்கி இருக்கின்றார்கள். வழங்கி இருக்கிறது. அப்படியான இப்போ 2002ஆம் ஆண்டு இந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய மதிப்புக்குரிய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட அவர் அதை கோடிட்டு சொல்லுகின்றார், இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய ஆயுத போராட்டமும் தொடங்கியது. தமிழ் தலைவர்கள் இதை சரியான முறையில் எடுத்துச் செல்லவில்லை. ஆயுத போராட்டத்தில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு நடந்திருக்கிறது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் காரணமாக 21 விடுதலை போராட்டத்தை ஆயுதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு இளைஞர் குழாம், அதாவது ஒரு ஆயுத குழுக்கள் உருவாகுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது. இதுவரையில மின்போக்குவாதத்தில அல்லது இடைநலவாதத்தில மெல்லிய ஜனநாயக உரிமைகளை கோரி வந்த அரசியல் கட்சிகளும் தமிழீழம்தான் ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிற அந்த ஜனநாயக பாரம்பரியங்கள்ல இருந்து விடுபட்டு போய் அவர்களும் ஒரு உடன்பாட்டுக்கு, ஒரு தேசிய உடன்பாட்டுக்கு அல்லது தேசிய உடன்பாட்டத்துக்கு வருவதற்கு இந்த பிரகடனம் தான் முக்கியமான காரணமாக இருந்தது. அதைத்தான் பிரபாகரன் அவர்கள் அந்த 2002ஆம் ஆண்டு இரண்டாம் நடந்த ஆண்டு 2ஆம் ஆண்டு நடந்த அந்த பத்திரிகையாளர் மகாநாடுல மிக வெளிப்படையாக சொன்னார். அதிலே இருந்துதான் பிரபாகரன் கூட அந்த இயக்கத்தை தமிழ் புலிகள் அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது. ஆமாம். இந்த முறை அதான் இந்த 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 வருடம் ஐயா, இந்த வருடம் இரண்டு சிறப்பு மிக்க விடயங்கள். ஒன்று, இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 50வது வருடம் நிறைவேற்றிருக்கின்றது. அதே போன்று கடந்த 5ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயர் சூட்டப்பட்ட இயக்கத்தினுடைய 50வது வருடமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே விடுதலை புலிகள் 72லிருந்து அது இயங்க தொடங்கினார்கள். அந்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயர் இந்த இந்த 2026ஆம் ஆண்டு சூட்டப்பட்டு 50வது ஆண்டு 1976ஆம் ஆண்டு அது உருவாகி இந்த ஆண்டோட அதுவும் 50 வருஷங்களை 50 வருஷங்களை தாண்டது. அப்படி உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி என்னென்னால், இப்போ வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஜனநாயக ரீதியாக எடுக்கப்பட்டு எல்லாராலும் தமிழ் மக்களாலே அதுக்கு ஒரு ஆணை கொடுக்கப்பட்டு 50 வருடங்கள் தாண்டி விட்டது. இது நிறைவேறாததற்கான காரணிகள் என்ன? ஒன்று, ஆயுதம் என்று சொல்லப்படுகின்ற விவகாரங்களில நம்பிக்கை வைத்து போராடிய போராளிகள், அதாவது சர்வதேச ரீதியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்களும் சில சதி முயற்சிகளும், குறிப்பாக இந்தியாவினுடைய ரோவினுடைய சதி முயற்சிகள் என்று உட்படுகின்ற பல காரணிகளை நாங்கள் சொல்லலாம். இந்த தோல்விக்கான காரணங்கள் பல நூறு காரணங்கள் இருக்கின்றது. அதாவது மிக குறிப்பாக சொல்ல போனால் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக வந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கத்துக்கு பின்னாக விடுதலை புலிகள் ஒரு விடுதலை வேட்கை கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் பயங்கரவாதிகள், பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு இதுதான் காரணம் என்று அமெரிக்கா தொடக்கம் இந்தியா வரையில உள்ள எல்லா சர்வதேச நாடுகளுக்குள்ளேயும் சென்று விடுதலை புலிகளுக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஈடுபட்டு தடை செய்யப்பட்ட ஒரு நிலை உருவாகியதன் காரணமாக இதனுடைய அடிப்படை அடிநாதமான பிரச்சனைகள், அடிநாதமான நோக்கங்கள் எடுத்தது. இரண்டாவது, ஒரு நாட்டில ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக தொடக்கப்படுகிற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் மிக குறைந்த அளவு அமைப்புகள் இருக்கின்ற போதுதான் அது பலமிக்க அமைப்புகளாக இருக்கும். ஆனால் இங்கு நடந்தது என்னென்று சொன்னால், சில நாடுகளுடைய தூண்டுதல் காரணமாகவும் ஆலோசனை காரணமாகவும் வடகிழக்கில சுமார் 36 அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அந்த அமைப்புகள் ஒன்றுக்கு ஒன்று விளங்கி விடுகின்ற நிலையும் ஒன்று ஆதரிக்காத நிலையும் உருவாக்கப்பட்டது. இது ஒரு வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட சதி திட்டமாக இருந்தது. மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னால், ஜனநாயக பாரம்பரியங்களை சர்வதேச ரீதியாக கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல் தளத்தை விடுதலை புலிகள் உட்பட
ஒரு அரசியல் தளத்தை ஆரம்பத்திலே அவர்கள் உருவாக்காமல் ஆயுதம்தான் முழுமையான நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற அந்த விடயம் காரணமாக எங்களுடைய அந்த உண்மையான நோக்கங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சரியாக 100% எடுத்துச் செல்லப்படவில்லை. ஆனால் உண்மை ஒன்றென்றால் என்னதான் இருந்தாலும் அமிர்தலிங்கமாக இருந்தாலும் எஸ்.ஏ.வி. செல்வநாயகமாக இருந்தாலும் அல்லது வி.என். நவரத்னமாக இருந்தாலும் சிவைதம்பரமாக இருந்தாலும் சர்வதேச ரீதியான ஒரு முக்கியத்துவத்தை, அதாவது இந்தியா தொடக்கம் அமெரிக்கா வரையில ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையை உருவாக்கினவர்கள் விடுதலை புலிகள் தான். ம். இதுல இந்த மாற்றுக்க ஆமா. அவர்களுக்கு பின்னால்தான் இந்த சர்வதேசம் விழித்துக் கொண்டது. தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இனம் ஈழத்தில அடிவருடிகளாக அவர்களுக்கு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், கலவரங்கள் ஏற்படுத்தப்படுகிறது, படுகொலை செய்யப்படுகிறார்கள், அவர்களுடைய பொருளாதாரம் துண்டாடப்படுகிறது, துவாம்சம் செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிற நிலவரங்கள் உருவாக்கப்பட்டது அவர்களால். ஆமா, ஆமா. அந்த நிலையை அந்த நிலையை ஏற்கனவே இந்த ஜனநாயக மின்போக்குவாதம் என்று சொல்லப்படுகிற அரசியல் கட்சிகள் சரியா கையாள இல்லை. ம். தெற்கில கூட அவர்கள் சரியா கொண்டு போகவில்லை. இதன் காரணமாகத்தான் இது போன்ற பல காரணங்களால தான் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய அந்த லட்சியம், அந்த கனவு, அந்த கனவு என்று சொல்லுவதை விட இந்த லட்சியத்தை நாங்கள் அடைய முடியாமைக்கு உரிய காரணம் 20 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் எங்களுக்கு எதிராக மறைமுகமாகவும் நேரடியாகவும் இயங்கியதனால தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலையில ஆயுத பலம் கொண்டவர்களாக புலிகள் அல்லாத இயக்கங்கள் இல்லாத நிலையால இந்த தோல்வியை நாங்கள் கண்டிருக்கிறோம். இது மீண்டும் வந்து ஒரு சர்வதேச ரீதியான ஒரு வலைப்பின்னல். அந்த வலைப்பின்னலுக்குள்ள நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வரதா இந்த தமிழ்ல தோல்வியின் இப்ப ஜனநாயக ரீதியாக இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றிய தலைவர்களுடைய தோல்வியும் இயலாமையும் தான் இந்த ஆயுத போராட்டத்திற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. அதே போன்று இன்னுமொரு விடயம் இதில் நாங்கள் பேச வேண்டும் என்னென்னு சொன்னால், இப்போ தந்தை செல்வாக்கு பிற்பாடு தலைமைத்துவ பொறுப்பை எடுத்த அமிர்தலிங்கம் போன்றவர்கள் கூட காலத்துக்கு பிற்காலங்களிலே வந்து தமிழீழ கோரிக்கையை கைவிட்டு அதை நழுவிக்கொண்டு போகின்ற ஒரு 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 முன்னோக்கி அவர் நகர்கின்ற ஒரு காலகட்டம் இருந்த பொழுதுதான் அவரும் அங்கே அமிர்தலிங்கம் அவர்கள் கூட வந்து அசாசினேஷன் செய்யப்படுகின்றார். இதற்கான காரணங்களும் சொல்லப்பட்டுள்ளது. அமிர்தலிங்கத்தை நீலன் திருச்செல்வம் போன்றவர்கள் வந்து அவரை அழுத்தம் அழுத்தம் ரஷ்யன் கொடுத்து பண்ணிட்டார். ஜெயவர்தனாவுடன் பேச வைத்திருந்தார்கள் இல்லையா? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. என்னென்றால் உண்மையிலேயே அதாவது வந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய படுகொலைக்கு பின்னால, அதாவது வந்து சர்வதேச ரீதியாக இந்தியாவினுடைய பங்களிப்பு, வடகிழக்கு பிரச்சனையில இந்தியாவினுடைய பங்களிப்பு ஒரு பாரிய கனதியான பங்களிப்பாக இருந்தாலும், இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த படுகொலைக்கு பின்னால ராஜீவ் காந்தி அவர்கள் தலைமை தாங்கியதன் பின்னால அவர் ஒரு முழுமையான கவனத்தை செலுத்தி ஜே.ஆர். ஜெயவர்தனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மகாபெரிய விண்ணனுக்கு முன்னால இவரால உண்மையிலேயே சாதிக்க முடியல. உதாரணமாக நாங்கள் சொல்லுவதாக இருந்தால், அதாவது வடகிழக்கில இருக்கின்ற பிரச்சனைக்கு சரியான ஒற்றையாட்சிக்கு கீழே ஒரு தீர்வு கிடைக்கப்பட முடியாது. இந்தியாவினுடைய சமஷ்டியை போலவோ, அமெரிக்காவினுடைய சமஷ்டியை போலவோ, அல்லது ஜெர்மனுடைய சமஷ்டியை போலவோ, அல்லது சுவிஸினுடைய சமஷ்டியை போலவோ ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுதான் பொருத்தமானது என்பது ராஜீவ்காந்திக்கு தெரியும். ஆனால் இதில் ஆனால் இன்னொரு இல்லையா ராஜீவ்காந்தி என்னென்றால் இப்போ ராஜீவ் காந்தியினுடைய இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள் அதெல்லாம் வந்து பின்பு வந்தது 87களில் வந்தது. ஆனால் இந்த தமிழீழ கோரிக்கை கைவிட்ட தலைவர்கள் இவர்கள் எதற்காக தமிழீழ கோரிக்கை கைவிட்டு நகர்ந்து சென்றார்கள் என்ற அந்த காலகட்டத்தை சொல்லுங்கள். அந்த 76க்கும் 76க்கும் இடைப்பட்ட காலங்களில் இவர் ஏன் தமிழீழ கோரிக்கையை கைவிட்டு நகர்ந்தார்கள்? அமதலிங்கம் போன்ற பெருந்தலைவர்கள் ஏன் இதை செய்தார்கள்? இதற்காக இவர்கள் தான் தீர்மானத்தை எடுத்தவர்களும் இவர்கள் தான். அதே போன்று தமிழ கோரிக்கை கைவிட்டு போனவர்களும் இவர்கள் தான். அந்த விளக்கத்தை மக்களுக்கு சொல்லுங்களா? அந்த மக்களுக்கு தேவை. இதுல வந்து 2 விதமான நோக்கங்களை, பார்வையை, விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும். ஒன்று, 1977ஆம் ஆண்டுக்கு பின்னாலே ஆயுத குழுக்கள் அல்லது ஆயுதம் தாங்கிய போராளிகளுடைய செல்வாக்குகளும் அதிகாரங்களும் வலுவும்
தலை தூக்க துவங்கிடுச்சு. ஏற்கனவே மென்போக்குவாதத்திலே இருக்கின்றவர்கள் என்று சொல்லப்படுகிற ஜனநாயகத்தை நம்பி வாழ்ந்திருக்கின்ற அமிர்தலிங்கம், எஸ்.ஏ.வி. செல்வநாயகம் அல்லது மூனா சிதம்பரம் போன்றவர்கள், அல்லது அதுக்கு பின்னால இருந்த வட்டுக்கோட்டை எம்பியாக இருக்கலாம், அல்லது பருத்தித்துறை திருநாவுக்கரசு எம்பியாக திருநாவுக்கரசு ஓ போன்றவர்கள். ஓ இருக்கலாம். அவர்களுக்குள்ளேயும் ஒரு நேர்சீரான ஒரு நிலைமைகள் 1970ஆம் ஆண்டு, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1970ஆம் ஆண்டு அமிர்தலிங்கம் தோற்கடிக்கப்பட்டார். ஆமாம், அதுவும் ஆமாம். ஒரு சாதாரண ஒரு இதால தோற்கடிவிட தந்தை செல்வநாயகம் ரிசைன் பண்ணினார். இப்ப இந்த அவநம்பிக்கைகளும் இவர்கள் இந்த ஆயுத குழுக்களுடைய வெளி தோற்றங்கள், அதாவது ஆயுத குழுக்கள் தங்களை அதாவது தலைநீட்ட தொடங்கிவிட்ட பயத்தின் காரணமாகவும், ஒருமுறை அதே மாதிரி இந்த சிங்கள பேரினவாதத்துக்கு பயந்த நிலையிலையும் இந்த கைவிடுதல் என்று சொல்லப்படுகிறது வெளிப்படையாக அவர்கள் செய்யாவிட்டாலும் மறைமுகமா, உதாரணமாக உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அமிர்தலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில 77ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில சிறில் மேத்யூ மிக கொடுமையாக அமிர்தலிங்கத்தை நேரடியாக தாக்கினார். ம். கொட்டியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகத்தை எழுதி அவர் அப்படியான அந்த அதாவது தெற்கினுடைய அரசியல்வாதிகளுடைய கொடூரமான விளம்பரங்களும் கொடூரமான தாக்கங்களும் இவர்களை தாக்கியிருக்கலாம். அந்த நேரத்தில் விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதை விட இது இன்னொருவர்களிடம், இளைஞர்களிடம் பாரப்படுத்தி நாங்கள் விலத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைப்பாடு உண்டவர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள் என்பதனாலதான் இந்த மௌனத்தை இந்த 77ஆம் ஆண்டுக்கு பின்பு 87ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்படுகின்ற வரையிலே அவர்கள் இருந்திருக்கிறார். ம். அப்படின்னாங்களே இப்ப இப்ப 50 வருஷம் தாண்டிட்டுது. இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. அப்ப இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப அடுத்த தலைமுறை இப்பொழுது இருக்கின்றார்கள். புலத்திலும் மிக சக்தி வாய்ந்த ஒரு தமிழ் ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அடுத்த தலைமுறையும் வந்து விட்டார்கள். தாயகத்திலும் இன்று இந்த என்பிபி அரசினுடைய அழுத்தங்கள் காரணமாக, அவர்களுடைய தந்திரங்கள் காரணமாக வடக்கு கிழக்கில் கூட அவர்கள் இன்று பூந்து விட்டார்கள். மகாஜன சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி கிராமங்களிலே தொடர்ச்சியாக அவர் வேலை செய்து வருகின்றார்கள். அப்ப இந்த காலகட்டத்திலே 50 வருடங்கள் தாண்டிய பின்பு நாங்கள் என்ன யுக்தியை கையாள வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? 50 வருட, அதாவது 50 வருட கடப்பு என்பதில் ஒரு பாரிய ஒரு நீண்ட காலம் என்று எங்களால சொல்ல முடியாது. உலகத்தினுடைய சில போராட்டங்கள் 100 வருஷம், 150 வருஷம். பலஸ்தீனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீங்கள் என்றால் அதுக்கு சிறந்த உதாரணத்தை நாங்கள் சொல்லலாம். வியட்நாம், அமெரிக்கா அடிமை கொண்ட வியட்நாம் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகுதான் தன்னை விடுவிக்க கூடியதாக இல்ல, இருந்தது. இதுல இந்த பலஸ்தீனத்தை நீங்கள் மன்னிக்க வேணும். இந்த பலஸ்தீனத்தை குறிப்பிட்டீர்கள். பலஸ்தீனிய மக்கள் இவ்வளவு மக்களை இழந்து, இழப்புகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, ஆயுதத்தை இழந்த பின்னும் ஒரு கல்லால கூட எறிந்து யூதர்களோட இஸ்ரேல்காரோட சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் மக்கள் அந்த நிலைமையில் இருக்கின்றார்களா? அந்த அளவு விடுதலை வேட்கள் எங்களுக்கு இருக்கின்றதா? இந்த தாயகத்திலே இருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது அல்லவா? உண்மையிலேயே என்னன்னு சொன்னால், இந்த காலம் போக 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 இந்த வீழ்ச்சி என்பது, விடுதலை வீழ்ச்சி என்பது அல்லது அரசியல் விடுதலை என்பது கரைந்து கொண்டு போற ஒரு நிலைமை தான் எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இப்பொழுது காணப்படுகிறது. உண்மையா சொல்ல போனால் 1961ஆம் ஆண்டு நடந்த சத்தியாகிரகத்தில கலந்து கொண்ட அந்த உணர்வலைகளை மீண்டும் உருவாக்க முடியுமா என்று சொல்லப்படுகிற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. அந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்திலையும், அதாவது மக்களை அழைத்து ஒன்று கூட்டி போராட்டம் நடத்தக்கூடிய இப்பொழுது தலைவர்களும் இல்லை, மக்களும் அந்த நிலைக்கு இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில இந்த 50 வருட போராட்டங்கள், 50 வருட வட்டுக்கோட்டை தீர்மானம், அதாவது எங்களுக்கு தனித்து நிற்கின்ற ஒரு நிலையில எதிர்காலத்துல இதற்கு என்ன விதமான வடிவங்களை அல்லது என்ன விதமான உத்திகளை, என்ன விதமான போக்குகளை நாங்கள் கடைபிடிப்பதன் மூலம் இதற்கு ஒரு புதிய வலுவை நாங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிற போது, இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு அடக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்த நிலை மாறி இப்பொழுது சர்வதேச ரீதியாக 100 நாடுகளுக்கு மேலே இருக்கிற நாடுகளில் எல்லாம் பறந்து தமிழர்கள் வாழுகின்ற ஒரு பலம், அதாவது புலம்பெயர் பலம் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய பலம் எங்களிடம் இருக்கிறது.
ம், ம், இரண்டாவது விஷயம் என்னென்று சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசியல் கலப்பு ஒரு தனித்துவமான நிலையிலிருந்து ஒரு அரசியல் கலப்பு மிக மிக தந்திரோபாயமாக பொருளாதாரத்தையும் உத்தியோகத்தையும் ஏனைய விஷயங்களையும் காட்டி உள்நுழைகின்ற தென்கிழக்கு, அதாவது தெற்கே அரசியல்வாதிகள் உள்நுழைகின்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. கடந்த கடந்த தேர்தலில் இருந்து உங்களுக்கு தெரியும். ம், வடகிழக்கில் இருக்கின்ற 21 பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் எத்தனையோ இன்றைக்கு எடுத்து விட்டாங்க, 50க்கு மேலே எடுத்துட்டாங்க. ம், இப்ப இந்த நிலையில இருந்து நாங்கள் விடுபட வேணுமாக இருந்தால், அதாவது மீண்டும் இது ஒரு ஆயுத போராட்டத்துக்குரிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்க முடியாது. அது இது காலங்கடந்த ஒரு ஞானமாக, எனது மௌனித்து போன ஒரு ஞானமாக நாங்கள் பார்க்கவும் இருந்த போதிலும், அதாவது என்னதான் இருந்தாலும் மகாத்மா காந்தியினுடைய நிலைக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால், நாங்கள் மீண்டும் ஒரு புதிய உத்தியை தேடி ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ம். இந்த புதிய உத்தி என்ன என்பதை நாங்கள் இல்ல, மக்கள் தான் தீர்மானிக்க வேணும். தலைவர்கள் இனி தீர்மானிக்க சரிவர மாட்டது. இல்ல, இதுவரை இதுவரை ஆகவேதான் இதுவரை தலைவர்கள் சரியான முறையில் அடுத்த தலைமுறை வழிநடத்தவில்லை தானே. வழிநடத்த இல்லை. அப்ப இப்ப தந்தை கூட, அதாவது தனக்கு பின்னாலே ஒரு பெரிய பேர் அவர் தந்தை ஒரு விஷயத்தை சொன்னார். என்னண்டா, நான் விட்ட மகாபெரிய பிள்ளை 76ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு ஒரு தேர்தல்ல நான் வெட்டியா விட்டது என்னண்டா, ஒரு ஜின்னா போல ஒருவனை நான் உருவாக்கி இல்லை, உருவாக்க விட்டதுனாலதான் எனக்கு இந்த நிலை வந்தது. உண்மைதான். உண்மைதான். ஆமா. அன்றைக்கு உண்மைதான். ஒரு ஜின்னா போன்ற ஒருவனை உருவாக்கி இருந்தா அவன் விட்டிருக்க மாட்டான். இந்த ரெண்டையும் சேர்ந்து என்று வடகிழக்க பிரிச்சுதான் என்று கேட்டிருப்பான். இப்ப பிரிப்பது நோக்கம் இல்லை. அதாவது இருக்கின்ற நிலையில, உள்ளதுக்குள்ள வள்ளி சென்று சொல்லப்படுகிற இருக்கின்ற நிலையில நாங்கள் ஒரு சுயநிர்ணய அடிப்படையில எங்களை நாங்களே ஆளுகின்ற வடகிழக்கை ஒரு தாயகமாக கொண்ட ஒரு மறுமலர்ச்சி ஜனநாயக உரிமையை நாங்கள் பெற வேண்டும் என்றால் அதற்குரிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேணும். அதுதான் மிக முக்கியம். இதைத் தொடர்ந்து இந்த இளைஞர்கள் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலேயும் வடகிழக்கில் வாழுகின்ற இந்த அறகுறையான நிலைகளில் இருந்து அவர்களை விடுவிக்கிறதுக்குரிய ஒரு அரசியல் புரிந்துணர்வை, ஒரு அரசியல் மாற்றத்தை, அல்லது ஒரு அரசியல் ரெவல்யூஷனை, ஒரு புரட்சியை கொண்டு வருவதன் மூலம்தான் உண்மையிலேயே நாங்கள் அந்த பழைய நிலையை உருவாக்கலாம். அதுக்காக ஆயுத போர் என்று நான் சொல்ல இல்ல, வரையில் இல்ல. நான் அந்த உணர்வை உண்டாக்கலாம். ஆமாம். ஆனா இப்ப நீங்கள் இப்ப சொல்றபடி பார்த்தா ஏன்னு சொன்னா, இப்ப நாங்கள் ஒன்றை உருவாக்க வேணும் என்று சொல்லுகின்றீர்கள். அப்படி நாங்க உருவாக்க வேணும் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற காலத்திலேயே அடுத்த தலைமுறை இந்த இந்த தேசிய மக்கள் சக்தி போன்ற தெற்கு சிங்கள கட்சிகளுக்குள் கரைந்து போக மாட்டார்களா? இல்ல. என்னென்றால் என்னதான் நீங்கள் இருந்தாலும், அதாவது என்னதான் இருந்தாலும் வடகிழக்கு என்பது ஒரு நிலைத்துவமான, ஒரு நிலையான உணர்வுகளை கொண்ட ஒரு 400 500 வருஷ வரலாற்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், போர்த்துகீசராயிருக்கலாம், உள்ளாந்தர்களாயிருக்கலாம், ஆங்கிலேயர்களாயிருக்கலாம், அதுக்கு பின்னால வந்தவர்களாயிருக்கலாம், அதுக்கு முன்னால இந்த வன்னியர்களாயிருக்கலாம், அல்ல பிரெஞ்சுக்காரராயிருக்கலாம். இவர்களையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம். ம். இவர்களால மாற்ற முடியாத, இவர்களால செய்ய முடியாத ஒன்று இல்லை. அதுக்கு பின்னாலேயும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் பாரிய போராட்டங்களை, ஆயுத போராட்டங்களை நடத்துகின்ற இளைஞர்களை கண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தேசிய சக்திகளுக்குள்ள வடகிழக்கு மக்கள் இளைஞர்கள் கரைந்து போவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு தற்காலிகமான ஒரு நாடகமே தவிர, ஒரு நடனமே தவிர, உண்மையிலேயே சரியான முறையிலே சரியான தலைமத்துவம் ஒன்று உருவாகுமாக இருந்தார், கொண்டு வரப்படுமாக இருந்தால், புரிந்துணர்வு உடன்படிக்கையின்படி கொண்டு வரப்படுமாக இருந்தால், மீண்டும் அத்தகைய ஒரு உணர்வலைகளை நாங்கள் வடகிழக்குல உண்டாகலாம். அதற்காக நாங்கள் சொல்லையிலே இந்த ஜேவிபியினுடைய இந்த மாயாஜாலத்துக்குள்ள தொடர்ந்து மயங்கி போவார். இன்றைக்கு அந்த நிலை வந்திருக்குது. ம். நாங்கள் இன்னத்துக்காக இதை செய்தோம். உதாரணமாக சொல்ல போனால் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாராளுமன்ற நடவடிக்கைகள் எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஆகவே அதாவது நாங்கள் வெறுமனையே அதாவது சோத்துக்காகவும் அதாவது திண்ணைக்காகவும் நாங்கள் கரைவம் வடகிழக்கு இளைஞர்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை. என்னதான் இருந்தாலும் இந்த கரைவு ஒரு தற்காலிக கரைவை தவிர ஒரு நல்ல தலைமைத்துவம், ஒரு நல்ல உணர்வு கொண்ட ஒரு சமூக அமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால் கட்டாயம் இந்த இளைஞர்கள் இதுக்கு எங்களுடைய நோக்கத்துக்கு திரும்பி வருவார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான, அதே நேரத்தில் அனுபவ ரீதியான உணர்வுகள்.
நல்லது. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று எங்களுடன் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் பேசுவோம். இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்றது தொடர்ச்சியாக எடுத்துச் செல்லப்பட வேண்டிய ஒரு முக்கிய வரலாற்று தீர்மானமாகும். அது கண்டிப்பாக நிறைவேறும் என்ற ஒரு நப்பாசையுடன் இன்றைய சந்திப்பை நிறைவு செல்வதும். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.